Welcome to Ramco's Super Great Saregama Challenge 2012, powered by Fortune Refined Sunflower Oil and co-sponsored by Complan with 34 vital nutrients. ஓகே, இன்னைக்கு ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்றதை நம்ம சமீனா கொஞ்ச நேரத்துல சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி we want to welcome the 13 wonderful diamonds of the show, the lovely 13 participants out here. And of course இந்த participants ரொம்பவே அழகா கைட் பண்ணிட்டு இங்க மகாகுருவோட ஸ்தானத்துல ரொம்பவே மெஜஸ்டிக்கா உட்கார்ந்துட்டு இருக்கிற கலைமாமணி ஸ்ரீ பரத்வாஜ் அவர்கள். And of course our ever youthful அப்படியே bubbling energy-யோட இருக்கிற ரெஹானா ma'am. And the man with the golden voice, Mr. Unnimenan. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய contestants இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா ஒரு வாட்டியும் அவரோட பாப்புலாரிட்டி அதிகமாயிட்டே போகுது. ப்ளீஸ் put your hands together. Welcome Mr. Nihal. இந்த ரவுண்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி I have to give it to you. இந்த ரவுண்ட் ஒரு ஹோஸ்ட் பண்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ஆங்கர் நீனா தான் இருக்க முடியும் நிச்சயமா. இன்ஃபேக்ட் நம்ம டிஆர் சார்க்கு அப்புறம் தகுதி உண்டுனா அது உனக்கு தான். இந்த ரவுண்ட என்ன ரவுண்ட் சமீனா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் ஃபெயிலியர் ரவுண்ட். லவ் ஃபெயிலியர் ரவுண்ட் அப்படினு சொல்ற விஷயம் இல்ல அது. ஓகே, இது எப்படி சொல்லணும்? ஃபீலிங்கோட சொல்லு. ஓகே, நம்ம இந்த ராம்கோ சூப்பர் கிரேட் சாரேகமா சேலஞ்ச் 2012 பார்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபைட் சன்ஃப்ளவர் ஆயில் கன்சிஸ்டண்டா சொல்லிக்கிட்டே இருக்கும். வளர்ச்சியின் பேர் தான் வாழ்க்கை அப்படின்றத நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸும் அவங்க வின் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட செகண்டரி மோட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு எபிசோட்லையும் அவங்க க்ரோ ஆகணும், மோட் எபிசோடில் இந்த எபிசோடில் பெட்டராக பண்ணணும், அந்த வளர்ச்சியை காமிக்கணுன்றதுக்காக தான் இங்கே பாடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவன சீரியஸ் நோட் ஜட்ஜஸ், லாஸ்ட் எபிசோட்ஸில் நம்மளுக்கு எலிமினேஷனே நடக்கலை. ஸோ இன்னைக்கு வாட் கேன் தி கண்டெஸ்டன்ஸ் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் ரவுண்ட்? மகாகுருஜி, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி ஜி சரிகமாப்பா, நிச்சயமாக த பெஸ்ட் ஹேவ் டு கம் டு த டாப். ஸோ ஆப்வியஸ்லி இந்த எலிமினேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் இது இப்போ. அதனால் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் தே ஷுட் ரியலி அப்ளை their மைண்ட் அண்ட் சிங் வெல். ஓகே, நம்ம லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் நிறையவே இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம தமிழ் சினிமாவில் லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்ல கிடைச்சிருக்கிற ஒண்டர்ஃபுல் லிரிக்ஸ், அது கிடைச்சிருக்கிற ஃபீல் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு பாடல் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் 3 பிரம்மாக்கள். ஒன்று அந்த பாட்டுடைய மியூசிக் டைரக்டர், இன்னொன்று அதோட சிங்கர்ஸ் அண்ட் அதோட லிரிசிஸ்ட். இங்கே இன்ஃபேக்ட் லவ்லி சிங்கர்ஸ் அண்ட் லவ்லி மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இன்னொரு லிரிசிஸ்ட் இருந்தால் இங்கே இருக்கிற லவ் ஃபெயிலியர் ரவுண்ட் ஒரு முழுமை அடையும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அண்ட் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் லிரிசிஸ்ட் வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏறக்குறைய 2500 பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு, 4 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. அவருடைய ஹிட்ஸ் சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். ரீசெண்டா யாத்தை யாத்தை, அப்புறம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் போன்ற ஃபேண்டாஸ்டிக் ரீசன்ட் ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் ஸ்னேஹன். சார், இன்ஃபேக்ட் இன்னைக்கு லவ் ஃபெயிலியர் அப்படின்றதுனால நம்ம ஊர்ல லவ் ஃபெயிலியர் முக்கியமா மேஜரா இசையை தாண்டி முக்கியமா கவிதைகள் தான் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது ஆரம்பிச்சு வைக்கிறது உங்களுடைய கவிதை, லவ் ஃபெயிலியர் பத்தி ஒரு கவிதையில் ஆரம்பிங்க. பெண்களை பார்த்து பிரியப்படுவதில்லை என்று தீர்மானித்த பிறகும் இன்னும் பெண்கள் அழகா இருக்கிறார்கள். சார், நீங்க ஆஸ் அ லிரிசிஸ்டா தாண்டி ஒரு ஆக்டராகவும் இப்போ பரிமாணம் எடுத்திருக்கீங்க. ஆக்டர் தாண்டி எப்போ சிங்கர் அப்படின்ற பரிமாணத்தை எடுக்க போறீங்க? பாட்டு எழுதுறது உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய ஆசை. அந்த ஆசையில் தான் வந்தேன். இந்த மேடையை என்னுடைய நன்றி சொல்கிற மேடையை எடுத்துக்கணும். நான் மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்ன கேட்டிங்கன்னா, பாடல் எழுத பழகின காலம் அவருடைய நிழலில் உட்காந்து, அவருடைய குழந்தை மாதிரி அவர் மடியில் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வரிகள் வந்துச்சுன்னா அவர் மாதிரி பாராட்டுறதுக்கு யாரும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடித்த குரல் உன்னிமேனன் சாரை சொல்லவே வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க கேரளாவிலேருந்து எந்த இசையமைப்பாளர் எந்த டைரக்டர் வந்தாலும் அவர் பாடலாசிரியர்னு நீங்கள் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஸ்னேகன்ட்ட போங்கன்னு சொல்லுவார். அந்தளவுக்கு ஒரு நட்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி லவ் பண்ண ஒரு குரல் மேடத்தை சொல்லவே வேண்டியதில்லை. அவங்க பரத்வாஜ் சாரும் நாங்களும் அங்கே கம்போஸ் பண்ணும்போது அவங்க ஸ்டுடியோவில் உட்காந்து பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நல்ல ரசிகர் அவங்க. அதுக்கப்புறம் இசையமைப்பாளர், அப்புறமேட்டு நல்ல தோழி, அதெல்லாம் அப்புறம் நல்ல ரசிகர். யார் என்ன பண்ணாலும் ஓப்பனாக ரசிக்கிற ஒரு விஷயம், அந்த மனசு பெருசு. But you're going to talk a lot more. Thank you so much, sir. Okay. Please go and take a seat. First, கூப்பிட போகுது நம்மளுடைய first participant, Vijayalakshmi. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலாயின்
நிறுத்திவிடு பார்க்கிற பார்வை மறந்துவிடு பேசுற பேச்சை நிறுத்திவிடு பெண்ணே என்னை மறந்துவிடு உயிரே மறந்துவிடு உறவே மறந்துவிடு அன்பே விலகிவிடு என்னை வாழவிடு திருடிய இதயத்தை திருப்பிக் கொடுத்து விடு காதலா என் காதலா என் காதலா நேற்று பொழுதுல நான் கண்ட கனவுல பார்த்தேனே உன்னை பார்த்தேனே காதல் வயசுல நான் ஏதோ நினைப்புல தவித்தேனே நான் தவித்தேனே இதயத்தோடு இதயம் சேர்த்து ஒரு முறையாவது போற்றிக்கொள் கண்களோடு கண்கள் வைத்து ஒரு முறையாவது பார்த்துக்கொள் காதலனே காதலனே வாழ்வில் உனக்கென வாழ்கிறேனே என்னுடைய இதயத்தை திருப்பிக் கொடுத்து காதலா என் காதலா என் காதலா வருடைய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலா என் காதலா என் காதலா சிரிக்கிற சிரிப்பை நிறுத்திவிடு பார்க்கிற பார்வை மறந்துவிடு பேசுற பேச்சை நிறுத்திவிடு பெண்ணே என்னை மறந்துவிடு உயிரே மறந்துவிடு உறவே மறந்துவிடு அன்பே விலகிவிடு என்னை வாழவிடு திருடிய இதயத்தை திருப்பிக் கொடுத்து விடு காதலா என் காதலா என் காதலா மேம் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க எப்படி பண்ணாங்க? She made me get involved with the song. அதுதான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த டைமென்ஷனை இப்போ பார்க்குறேன் நான். இதுக்கு முன்னாடி அவங்க குத்துப்பாட்டில் she really shines, no? And let's come to the negative points now. Her voice was shaking, little breath problem, and அங்கங்க ஸ்ருதி ப்ராப்ளம் லைட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சாங் பாடணுன்னா நல்ல பிரெத் வேணும். கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் நல்ல அப்படியே சஸ்டெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது பிரெத்து. அதனால் கொஞ்சம் எனர்ஜி கம்மியாகும் போது கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதர்வைஸ் இட் வாஸ் ஆல் த்ரூ அவுட் த சாங் அந்த ஃபீல் இருந்தது, நல்ல சாங். அது ஒரு ஒரு வேதனை இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க பாடும்போது அந்த ஃபீல் இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி காதல் ஃபெயிலியர் பாடும்போது அந்த வரிகளை எடுத்து காட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த எஸ்பெஷலி அந்த சேட் வேர்ட்ஸ் அதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் ஜட்ஜஸ் ஃபெல் ஷி வாஸ் கொஞ்சம் ஷேக்கியாகவும் கொஞ்சம் பிரெத் ப்ராப்ளம் இருந்தது. பட் தட் இஸ் ஓகே. ஏன் சார்? குரல் ரொம்ப நல்லா இருக்கு. கற்பனை அருமையான ஒரு கற்பனை. நான் ஒரு முறையாவது ரெண்டு இதயத்தையும் சேர்த்து வச்சு பாறேன், ஒரு முறையாவது ரெண்டு கண்ணையும் சேர்த்து வச்சு பாறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு பா விஜய் பாட்டு தான். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பரத்வாஜ் சொன்னது மாதிரி நான் நினைக்கிறேன்னா தத்துவ பாடல்கள் காதல் தோல்வி பாடல்கள் மட்டும்தான் வரிகளை கவனிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வரிகள் தெளிவாக புரியணும். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, ஒரு லிரிசிஸ்டோட ஒப்பீனியன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, which you should take definitely. Okay, thank you so much Vijayalakshmi. ஸோ அடுத்ததான் வந்து பாட போறது யாரு பாலாஜி? குப்பரக்கா வந்து புரண்டு புரண்டு அழுது பாடக்கூடிய சோமசுந்தர் அவர்கள். சோமசுந்தர், ஹலோ. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் உங்களுடைய உயிரிலே என் உயிரிலே வாஸ் ஒன் ஆஃப் யர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ். இன்ஃபேக்ட் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்ஸ், லவ்வை விட லவ் ஃபெயிலியர் உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது அப்படின்னு பரவாயில்ல பேசிக்கிறாங்க. பட் ஜோக்ஸ் அபார்ட், லாஸ்ட் டைம் வந்து டேஞ்சர் ஜோனில் இருந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க லாஸ்ட் டைமில்? நிகால் சார் சொல்லிக் கொடுத்த அந்த மைண்ட் பாசிஃபைங் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் சார் வந்து ஸ்ருதி போகாமல் இருக்கிறதுக்காக சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
சாங் நல்லா லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன பாடல் பாட போறீங்க? அபூர்வ சகோதரர்கள் படத்துலேருந்து ஒன்றை நினைச்சேன். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் சாங். டூ ரியலி வெல். குட் லக். ஒன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன், நானும் சிரிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன், நானும் சிரிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தே நான் ஒன்ன நினைச்சே, பாட்டு படிச்சே, தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சே, நானும் சிரிச்சே, தங்கமே ஞான தங்கமே. ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும். காற்றடிக்கும் நேரம் மாவவிக்க போனேன். கொட்டும் மழை காலம் முப்புவிக்க போனேன். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன், தங்கமே ஞான தங்கமே. பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன், தங்கமே ஞான தங்கமே. நலம் புரிந்தாய் எனக்கு, நன்றி உரைப்பேன் உனக்கு. நான் தான் ஒன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன், நானும் சிரிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தே நான் ஒன்ன நினைச்சே, பாட்டு படிச்சே, தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சே, நானும் சிரிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. சோ உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் உண்டா? லவ் உண்டு, ஃபெயிலியர் இல்லை. பஞ்ச் டயலாக் எங்க கூட big round of applause for him. So உங்களோட இந்த அட்டெம்ப்ட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி let's ask ஸ்னேகன் சார். தமிழகத்தில் பல இளைஞர்களை காதலிக்காமலேயே காதலிச்சு தோத்து போகலாமான்னு நினைக்க தோன்ற வச்ச பாடல் இந்த பாடல். ரொம்ப நல்ல அற்புதமா நீங்க பாடுனீங்க, ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே, நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் உன்னிமேனன் சார். ரொம்ப உணர்ந்து பாடுனீங்க. அதாவது நிஜமாவே உங்களுக்கு ஒரு காதல் தோல்வி இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல பாடுனீங்க நீங்க. நல்லா பாடுங்க. Thank you. Overall feel was nice, but then you had some slips in between. Like your voice was not steady and you're not singing in certain places in pitch. மகாகுருஜி. It was a fairly good performance, especially நீங்க வந்து last time வந்து danger zone இருந்தீங்க. And I appreciate you have worked hard. நீங்க ஒர்க் பண்றீங்க தெரியுது. அதான் முக்கியமான ஒரு நல்ல குவாலிட்டி. I appreciate and you have done well. ஸ்னேகன் சார் ஒன்று கேட்கலாமா? நீங்கள் வந்து ஒரு ஒரு லிரிக்ஸ் எழுதின உடனே ஒரு டியூன் உங்களுக்கு வரும்ல? ஆமாம். அது ஏதாவது ஒரு பாடல் அந்த மாதிரி கொஞ்சம் பாடுங்களேன். எழுதின உடனே மேக்ஸிமம் இப்போ எல்லாமே டியூனுக்கு தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து இசையமைப்பாளர்கள் போடுகிற மெட்டுக்கு தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். அது எனக்கு மறக்க முடியாத விஷயமே இன்னும் வந்து என்னுடைய குடும்பத்தை பற்றியும் எல்லாருடைய குடும்பத்தை பற்றியும் நான் வந்து எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஒரு நேஷனல் ஆந்தமாக கொடுத்த ஒரு விஷயம் வந்து அவர ஒரு வாழ்க்கையில் தான். எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் வந்து என்னுடைய தாய் தகப்பனுக்கெல்லாம் இசை என்னான்னு தெரியாது, கவிதை என்னான்னு தெரியாது.
அங்கிருந்து ஒரு பாடலாசிரியர் என்னை ஏற்றுக்கிட்ட இந்த சினிமா இந்த ஒரு பாட்டால் உலகம் முழுக்க உள்ள தமிழர்களுக்கெல்லாம் சிநேகனை தெரியும். அந்த அளவுக்கு. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழை பற்றி சொல்லும் போதெல்லாம், எவன் ஒருவன் தமிழை 1 கிலோமீட்டர் தூரம் சுமந்து போகிறானோ அவனை தமிழ் 1000 கிலோமீட்டர் தூரம் சுமந்து போகும். காதல் தோல்விகள் உண்டா உங்களுக்கு? நான் இதுவரைக்கும் காதலித்ததில்லை. வேண்டுமென்றால் கேட்டு பாருங்கள் என்னை காதலித்தவர்கள். இது பொய்யா? கவிஞர் ஆவதே காதல் தோல்வியால தான். சொல்லி ஒரு ஒரு விஷயத்துக்கு நான் பதிவு பண்ண விரும்புறேன். சொல்லி தோற்று போன காதல் எதுவுமே அல்ல, சொல்லாமல் தோற்று போன காதல் 1000 இருக்கிறது. கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தீங்களா இப்போ. ஸ்னேகன் சார் இருக்கதால ஐ திங்க் ஹி ஹேஸ் a few lines to say. ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஸோ அதுலேருந்து ஒரு 2 லைன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதுவரை அழகான பெண்களை பார்த்திருப்போம், ஆனால் அழகே ஒரு பெண்ணுருவெடுத்து வந்ததை பார்த்ததுண்டா? இங்கே நீங்கள் பார்க்கலாம். 100 points for him. அவரை அவரை இன்னுமே கலாய்க்கவே முடியாது. Thank you so much Somasundar. Please take a seat. ஸோ அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் நம்மளோட ஹரிதா. ஹரிதா, இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? ஸ்வர்ணலதாவோட பாட்டு பாட போறீங்களா? எஸ், நிச்சயமா, obviously. And what song are you singing? நீ எங்கே என் அன்பே from சின்ன தம்பி. Okay, சூப்பரான பாடல். All the very best. As usual, I hope you win the hearts of our judges. நீ எங்கே பயங்கர நர்வஸாக இருந்தீங்க போல இருக்கு.
எனிவேஸ் இது அகைன் ஸ்வர்ணலதாவோட சாங் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங் ஃபேண்டாஸ்டிக் ஃபீலிங்கோட பாடிருப்பாங்க. நீங்க எப்படி பாடுனீங்கன்னு கேட்போம். போன வாட்டி விட நல்லா பாடிருக்கீங்க. அண்ட் உங்க வாய்ஸ் இஸ் such a beautiful voice. You should improve yourself as much as possible. இன்னைக்கு மேக்ஸிமம் நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபீல் கொடுத்துருக்கலாம்ல. ஆல்மோஸ்ட் தேர் ஃபீல் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்போதையும் போல உங்களோட வாய்ஸ் நல்ல ப்ரெசன்ஸ் நல்லா இருந்தது. டிக்ஷன் நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் பெருக்கி எடுக்கிற மாதிரி நல்லா பாடினீங்க. பட் கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருந்த மாதிரி. ஏன் டியூனிங் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அந்த ஸ்டார்டிங் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஷிவரிங் மாதிரி இருந்தது. சரியா பாடினீங்களா, உங்களுக்கு பிரெத்திங் இருந்துச்சாங்களாங்களா அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் சொன்னலதா மேடம் வந்து பாடினது மாதிரி இருந்துச்சு, அந்த குரல் அப்படியே இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் சார். மகாகுருஜி, லிரிக் ரைட்டரும் ஒரு மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து ஒரே கெமிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்ல பாடல் வரும். அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இது இந்த பாடல். மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. அதாவது இது சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, நான் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடக்கும் பிடிச்ச பாடல். யூ ஆல்மோஸ்ட் யூ ஆர் தேர், பட் யூ ஆர் வெரி டேலண்டட் சிங்கர் வி நோ. அண்ட் நல்லா பாடினீங்க, பட் குட் ஹேவ் பீன் பெட்டர். நிஹால்ஜி எப்படி பாடினாங்க? யா ஜூனியர் ஸ்வர்ணலதா அக்கா நல்லா இருந்தது. ஆனால் வந்து யூ ஆர் நர்வஸ் ஆக்சுவலி. ஃபீல் யூ ஷுட் ஹவ் காட் இட் மோர் வாட் ஐ ஃபெல்ட். ஓகே ஹரிதா, உங்களுக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர் அந்த அனுபவங்கள் தான் இருக்கா? கொடுத்தல் வாங்கல் குடுக்கல் வாங்கல் பிஸ்னஸே இல்லை. நம்ப வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். நன்றிகள் மிக பல. போய் உட்காருங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் ரவுண்ட்ல வந்து பாட போறது நம்மளுடைய ஸ்ரீ ஹரி. நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆசீர்வாதம் என்று அபிவாதியை சொல்லிட்டு வந்தாப்புல இருக்கேன். ஆமாம். விஷயம் என்ன பாட்டு பாட போறேன்? சங்கீத ஜாதிமலை ஃப்ரம் காதலோவியம். வண்டர்ஃபுல் பிரில்லியன்ட் சாங். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானும் காதல் இல்லை, இன்னாதமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. திருமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வழியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ, கனவினில் எந்த உயிரும் உறவாகி விடிகையில் என்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சருகாகி குதிருமோ, திரைகளிட்டாலும் அறிந்து கொள்ளாது, அணைகளிட்டாலும் வழியில் நில்லாது, பொன்னினதி கண்ணினதி ஜீவனதி, விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி, சிறைகளும் பொடிப்பட ஒளி வரும் ஒரு கிளி, இசையெனும் மழை வரும் இனி எந்த மயில்
மனதில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ ராஜதீபமே எங்கன் வாசலில் வாராயோ குயிலே 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 உந்தன் காலம் நெஞ்சில் நின்று ஆடும் ராஜதீபமே நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே மனக்கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 விழியிலே எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிறகுடித்தாய் விழியிலே எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிறகுடித்தாய் நெஞ்சில் ஏந்தும் உந்தன் இன்பம் நெஞ்சில் ஏந்தும் உந்தன் இன்பம் சிந்தும் சந்தம் உந்தன் சொந்தம் தத்திச் செல்லும் முத்துச் சிற்பம் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம் இன்னும் என்ன நெஞ்சில் அச்சம் கண்ணில் மட்டும் ஜீவன் வெச்சம் முல்லை பூவில் முள்ளும் உண்டோ கண்டு கொண்டும் இந்த வேஷம் என்ன ராஜதீபமே சனி சனி சரி சனி சனி சரி சனி சனி தபதனி சரி சகரி சனி சரி நி சரி சனி தபத சனி சனி தப மபதப சனி சனி நி சனி நி சனி தப மபதப நி சனி தப மப சரிக சரிக நி சரி கமப 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 மபதபதனி நி சனி சா சனி தனி அதனி சத சதனி சரி காரி சனி சனி தனி தப்ப தரகிடுதோம் 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 மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன யகன ரகன சகன பகன பகன யகன ரகன தகன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ககன ரகன சகன தகன பகன யகன ககன சகன ராஜதீபமே ஸ்ரீஹரி யா அதாவது நீங்கள் வந்து இங்கே ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களோட போட்டி போடுறாங்க அந்த மக்கள் வந்து உங்களுக்காக எந்திரிச்சு கை தட்டுறாங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக நீங்கள் கை தட்டணும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எந்த ஒரு ஈகோ பார்க்காம அழகாக எந்திரிச்சு கை தட்டுறாங்க ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ் பட் ஒண்டர்ஃபுல்லி சங் ரொம்ப கஷ்டமான பாடல் ஏன்னா வந்து ஜென்ரலாக காதல் தோல்வி பாடல்னா வந்து இந்த பாட்டை பாடுறதுக்கு யாருக்கும் தோணாது அண்ட் யூஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரென்த் எதுவோ அந்த வகையிலேயே ஸ்லைட்டாக போயிட்டே போயிருக்கீங்க இன்டெலிஜென்ட் மூவ் இஸ் இட் ஃபர்ஸ்ட் யார் சொல்ல போகிறாங்க நம்ம உனிமேனன் சார் அவரோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்ச இந்த இன்டெலிஜென்ட் சாய்ஸ் ஆஃப் சாங் எடுத்திருக்காரு அண்ட் யூ டிட் ஆல்மோஸ்ட் ஜஸ்டிஸ் டு த சாங் எனக்கு அந்த ஷேக்கி ஸ்டார்ட்டாக இருந்தது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அது அந்த ஹம்மிங் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம் ஸ்ரீஹரி ஐ திங்க் யூ ஷுட் டேக் மோர் கேர் ஆன் தட் பட் சில இடங்கள்ல எல்லாம் உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இட் வாஸ் சவுண்டிங் வெரி கிரேட் அவருக்கு ஏற்கனவே கொடுத்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு என்னையா அப்படி சொன்னீங்க நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி பாடியிருக்காரு
செகண்ட் ஹாஃப் அவ்வளோ அருமையா இருந்தது கேட்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அவர் நர்வஸாக இருந்தது. அந்த சேலஞ்சிங் ஸ்பிரிட் வந்து ஃபர்ஸ்டே இருந்திருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும் அந்த சாங்கு. Your voice has become so nice in the second half. ஓகே மகா குருஜி. ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் நல்ல வெரைட்டி சாங் இது. ஒரு பாடலே வந்து பேசி ஸ்வரம் பாடி அப்புறம் ரொம்ப அடுக்கடுக்காக வார்த்தைகள் பாடி ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல். இவருடைய வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து இந்த ஸ்வரஸ்தானங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லை, நீங்கள் பாடுறது அது மாத்திரம் கொஞ்சம் சரியில்லை. மற்றபடி இட் வாஸ் ஓவரால் எஃபெக்ட் நல்லா இருந்தது. பொதுவாக வந்து இந்த மாதிரி பாடல்கள் வந்து பாட சொல்லிக் கொடுக்குறது வந்து நான் ஜஸ்ட் கோயிங் பியாண்ட் திஸ் சாங். இந்த வரிகளை பாட சொல்லிக் கொடுக்கும்போது சிங்கர்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறது இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்காம அந்த பாட்டை மாத்திரம் சொல்லிக் கொடுத்தா பாடக்கூடிய ஒரே பாடகர் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்கள். அவரை வந்து அப்படியே நீங்கள் ஞாபகப்படுத்திக்கீங்க. அண்ட் முக்கியமாக வந்து அந்த இன்னைக்கு காதல் தோல்விங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப நல்லா வெளிப்படுத்தினார் அவர். ஸ்னேகன் சார். முதல் பொறாமைப்பட்டது இந்த பாட்டை கேட்டதுக்கு பிறகு. என்ன கேட்டிங்கன்னா இதை வந்து நான் எல்லாத்தையும் ராஜா சார்ட்டையும் சொல்லிட்டேன், பாரதி ராஜா சார்ட்டையும் சொல்லிட்டேன், வைரமுத்து சார்ட்டை மட்டும் சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எஸ்பிவி சார்ட்டையும் சொல்லிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மனுஷங்களால் மட்டும் எப்படி இப்படிலாம் ஒரு பாட்டு பண்ண முடியுது, இந்த காலத்தில் நம்ம வராமல் போயிட்டோமேனா ரொம்ப ஏங்கி பொறாமப்பட்டு முடியலேங்கிறதுனால வேண்டி அவங்கள நிறைய திட்டிருக்கேன். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து, எஸ்பிபி இந்த 4 குதிரையும் நேர்கோட்டில் ஓடி பல பேத்த பைத்தியம் பிடிக்க வச்ச பாட்டு இந்த பாட்டு. ஒரு நல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது தான் உண்மை. என்னென்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல இந்த வார்த்தைகள் இந்த கன்டினியூட்டி வராமல் போயிருந்துருக்கலாம். இருந்தாலும் இந்த வயசில் மேக்ஸிமம் உங்களால் என்ன முடியுமோ பாடிருக்கீங்க. ஒரு நல்ல பாட்டை கிட்ட திருப்தி இருக்கு. நன்றி. நன்றி. நிஹால்ஜி. யூ ரியலி ராக். பட் ஒன் சஜஷன் ஐ பீன் டெல்லிங் யூ ஃப்ரம் த பிகினிங், உங்களோட வாய்ஸ் ரொம்ப ரஃப் ஆச்சு இன்னைக்கு, தெரியுமா உங்களுக்கு? அண்ட் செகண்ட் திங் வந்து ஷட்ஜம் பஞ்சமம், தே போத் ஆர் நேச்சுரல் நோட்ஸ். யூ ஷுட் நெவர் ஷேக் த நோட்ஸ். ஓகே, அது ஐ பீன் டெல்லிங் யூ ஃப்ரம் த பிகினிங். நெக்ஸ்ட் டைம் யூ ஷுட் நாட் டூ திஸ் மிஸ்டேக். ஓகே ஸ்ரீஹரி. எங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து இந்த கொஸ்டின் லவ் ஃபெயிலியர் கொஸ்டின் வந்து கிட்ஸ் கிட்ட கேட்கக்கூடாதுன்னு, அதனால நாங்கள் கேட்க போகிறதில்ல. ஸ்ரீஹரி ஒரு சூப்பரான ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட் 10 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கு சான்சஸே இருக்காது. இன்ஃபேக்ட் நிறைய பசங்களோட லவ்வை இவங்க தான் ரிஜெக்ட் பண்ணி உட்கார்ந்திருக்காங்க. லெட்ஸ் புட் our hands together and welcome Priya on stage. ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன், தவம் போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவளை முறையில் நேசிக்கிறேன்.
கேட்டு நான் வியங்குகிறேன். கேட்பதை எவனோ அறியவில்லை. காட்டு மூங்கிலின் பாதம் புல்லை அவன் ஊதும் ரகசியம் புரியவில்லை. எவனோ ஒருவன் வாசிக்கிறான். இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். Priya, you almost cried, did you? Okay. நம்ம பாடுறதுக்கு நம்மளே அழுறதுன்றது ரொம்ப எமோஷன் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னிசை மட்டும் இல்லை என்றால் என்றோ என்றோ இறந்திருப்பேன். நம்மள ஷோக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு லிரிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி பாடினாங்க அப்படின்றத ரஹானா மேம். ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் அண்ட் ரொம்ப அழகா பாடுனீங்க. எவ்வளோ ஃபெசட்ஸ் இருக்கு பிரியாக்கு. மையா மையா பாட முடியும், இது பாட முடியும், வெஸ்டர்ன் பாட முடியும், மெலடி பாட முடியும். இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். பிகாஸ் ஒரு மியூசிக் டைரக்டர் யோசிச்சு ஃபர்ஸ்ட் எந்த சிங்கரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். அந்த பேர்டனே இல்லை, பிரியாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா போறோம். பட் ஒரு விஷயம் நான் சொல்லணும், ஏன்னா ஸ்வர்ணலதா மாதிரி சோகத்தை கொடுக்கக்கூடிய சிங்கர் யாருமே கிடையாது. எவ்வளவுதான் நீங்க சோகம் கொடுத்தாலும், எவ்வளவுதான் நீங்க அழுதாலும் ஸ்வர்ணலதா லெவலுக்கு நீங்க சோகம் கொடுக்க முடியாது. பட் வெல் ட்ரைட், வெரி நைஸ்லி சாங். தேங்க்யூ. பிரியாவோட இந்த ஒரு டைமென்ஷன் இப்போ தான் பார்க்குறோம். அதாவது ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு சாங் எடுத்து பாடியிருக்கீங்க. அண்ட் யூ டிட் ஃபுல் ஜஸ்டிஸ் டு த சாங் பிரியா. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஹரிதா மட்டும்தான் சொன்னதாவோட அந்த டிஞ்ச் கொண்டு வரணும்னு நினச்சா நீங்களும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ சார். அந்த பாட்டோட எந்த ஃபீல் வந்து எவ்வளோ தேவையோ கரெக்டாக அது இருந்தது. அண்ட் அவங்க ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி சொன்னதா மேடமுடைய அப்படியே வந்து இட் கேம் அவுட். இட் வாஸ் வெரி நைஸ். இந்த பாட்டு பாடினதுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மலரும் நினைவுகள்லாம் நிறைய வந்துருச்சு. நான் வைரம் சார்ட்ட ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்தோடனே தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. ஒரு சின்ன நெருடலில் தான் வெளில வந்தோம். சின்ன வருத்தம் இருக்கும் எனக்கும் அவர் மேலே, அவருக்கும் என் மேலேயே இருந்திருக்கலாம் மேபி. அதில் தான் வந்தேன். ஆனால் இந்த பாட்டு கேட்கும்போது இதில் ஒரு வரி வந்திருக்கும். புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி, உள்ளே உள்ள ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரிபாதி. இந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் அந்த மனுஷன் மேலே உள்ள கோபமெல்லாம் கரைஞ்சு போய் மறுபடியும் கடிதம் எழுதுறேன் அவருக்கு. இதில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ரகுமான் சாருக்கு. ஏன்னா இமயத்தை வருடுகிற இசை மட்டுமல்ல, இதயத்தை வருடுகிற இசையும் என்னால் தர முடியும் நிரூபித்த பாட்டு இது. எனவே மீண்டும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிரியாவுக்கு. நன்றி. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். பிரியா லவ் ஃபெயிலியர் பழக்கம் இருக்கா? அப்படின்னா இது நாங்கள் எதிர்பார்த்து தான். பட் நாங்கள் விடவே போகிறதில்ல. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இங்கே நின்று இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்டு தான் போகணும்னு எங்கள் டைரக்டர் சொல்லியிருக்காரு. பாலாஜி ரிவர்ஸ் தி क्वेश्चन. எத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலியர் கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க. அதுதான் ஓகே. எத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலியர் கொடுத்துருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 பேருக்கு ஏமாற்றம். 15 பேர் ஏமாற்றம். அந்த 15 பேர் இவங்களுக்கு தெரிஞ்சு 15 பேர் ஏமாற்றம் அப்படின்னு இருக்காங்க. எந்தெந்த மாதிரி நீங்க ஃபெயிலியர் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா மக்கள் பயனடைவாங்க. ஏன்னா ரொம்ப சமூகத்துக்கு முக்கியமான ஒரு கருத்து. ரொம்ப டீடைலா கேட்காத பாவம், அவங்க டேமேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. பரவாயில்ல, உங்களை வந்து அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நான் அதுவும் பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச். பட் யூ sang really well. தேங்க்யூ. நம்ம சாரேகாமா சேலஞ்ச் 2012ல மோஸ்ட்லி வந்து அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறப்போ ஒரே ஒரு அவார்ட் தான் ஒருத்தருக்கு போய் சேரும். பட் இவருக்கு மட்டும்தான் டோட்டலா 2 அவார்ட்ஸ் போயிருக்கு ஒரே நேரத்துல. ஸோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். வெல்கம் பிரவீன். வணக்கம். வணக்கம். நல்ல சந்தோஷமா வரீங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? சலங்கொலி படத்துல இருந்து தக்கிட்ட ததுமி. வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் சாங். ஆல் தி பெஸ்ட். டுவெல். தக்கிட்ட ததிமி தந்தான இதய ஒலியில் ஜதியில் எனது தில்லான. தக்கிட்ட ததிமி தந்தான இதய ஒலியில் ஜதியில் எனது தில்லான. இருதயம் அடிக்கடி இழந்தது ஏன் பேனா, என் கதை எழுதிட மறுக்குது ஏன் பேனா. இருதயம் அடிக்கடி இழந்தது ஏன் பேனா, என் கதை எழுதிட மறுக்குது ஏன் பேனா. ஸ்ருதியும் லயமும் ஒன்று சேர தக்கிட்ட ததிமி தந்தான இதய ஒலியில் ஜதியில் எனது தில்லான. தக்கிட்ட ததிமி தந்தான இதய ஒலியில் ஜதியில் எனது தில்லான.
என்ன பிரிந்து இரவு தோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது பழைய ராகம் மறந்து நீ பறந்தது என்ன பிரிந்து இரவு தோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குலுங்கிடும் போடம் நானே இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குலுங்கிடும் போடம் நானே பாவம் உண்டு பாவம் இல்லை வாழ்க்கையோடு கோபம் இல்லை காதல் என்னை காதலிக்கவில்லை தகிட ததுமி தந்த இதய ஒலியில் ஜதியில் எனகத்தில் இருதயம் அடிக்கடுகிறது ஏனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா இருதயம் அடிக்கடுகிறது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா ஸ்ருதியும் லயமும் ஒன்று சேர தகிட ததுமி தந்தான இதய ஒலியில் ஜதியில் எனது தில்தான இருதயம் அடிக்கடி இறந்தது தருகிடதோம் என் கதை எழுதிட மறுக்குது ஸ்ருதியும் லயமும் ஒன்று சேர தகிட ததுமி தந்தான இதய ஒலியில் ஜதியில் எனது தில்தான தகிட ததுமி தந்தான பிரவீன் உங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ நீங்கள் எப்படி பாடுங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இந்த ஷோட மிஸ்டர் நக்கல். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லவ் ஸ்டோரிஸ் உண்டு, எவ்வளோ லவ் ஃபெயிலியர்ஸ் உண்டு? எனக்கு லைஃப்பில் லவ்வே இல்லை, அதான் ஃபெயிலியர் எனக்கு. எதனால லவ்வே இல்லை? ஃப்ராங்கா சொன்னா அமையலைங்க, வாய்ப்பு அமையல. படிச்சதா சொல்லிட்டேனே ஆல்ரெடி, படிச்சது பாய்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இன்னைக்கு நாங்கள் தேடி தரோம். ஓகே, நம்ம ஜீ தமிழ்லேருந்து வீல் ஃபைண்ட் யூ அ கேர்ள் டுடே. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு டாஸ்க் பண்ணணும், அவ்வளோதான். அது பண்ணிங்கனாலே நிறைய பொண்ணுங்க வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. அவங்கள வந்து நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ் கேட்கலாம், அதுக்கப்புறம் என்ன வேணா அது கேட்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வந்து உங்க அப்பா வந்திருந்தாரு. அவர் சொன்னார் நீங்க வந்து தில்லானாலாம் சூப்பரா ஆடுவீங்கன்னு. ஸோ ஒரு டான்ஸ் போட்டுடுங்க, அதை பார்த்தே நிறைய பொண்ணுங்க வந்து அப்படியே ஃபால் இன் லவ் வித் யூ. உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாட்டிடும். ஓகே, ஒன் ஸ்மால் டான்ஸ் ஃபார் அஸ். ராகம் மறந்து நீ பறந்ததென்ன பிரிந்து இரவு தோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது. பழைய ராகம் மறந்து நீ பறந்ததென்ன பிரிந்து இரவு தோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது. இது ஒரு ரகசிய நாடகமே, அலைகளில் குலுங்கிடும் ஓடம் நானே. பாவம் உண்டு பாவம் இல்லை வாழ்க்கையோடு கோபமில்லை காதல் என்னை காதலிக்கவில்லை. தகிட ததுமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா இருதயம் அடிக்கடி இருந்தது. பிரவீன், உங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நீங்க வந்து ஒரு சூப்பரான ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த டான்ஸ் பாட்டு ஏதாவது பொண்ணு மாட்டுதான்னு பார்க்கலாம். But in the meantime, let's see what our judges have to say. Rehana ma'am, we'll start with you. பிரவீன் நிறைய சரக்கு வச்சிருக்காரு, இப்பதான் மொல்லமா ஒவ்வொன்னா ஊத்து விடுறாரு. ஆனஸ்ட்லி இது வரைக்கும் பாடினதுல என் கண்ணுல இருந்து தண்ணி வர வச்சது உன்னோட இந்த ரெண்டிஷன் மட்டும்தான். Thank you. When you connect to the audience, that is where you're successful. So you have connected. Also பெப்பா எதுவும் பண்ணல, எங்க அப்பாவுக்கு பெரிய சாரி. அவ்வளோ ஸ்டெப்ஸ் உனக்கு ஆடல. உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னோட முதல் பெர்ஃபார்மன்ஸ்ல நான் என்ன சொன்னேன்னு? நக்கலா சிரிச்சுட்டு இருக்க, ஒரு ஃபீலும் இல்ல, சும்மா பாடிட்டு இருக்கேன்னு சொன்னேன் நான். ஞாபகம் இருக்கா? Yes ma'am. இன்னைக்கு you've grown so much. நல்லா பாடியிருக்கீங்க. பட் ஐ வுடன்ட் சே இட்ஸ் a perfect shot, Praveen. There was lots of flaws here and there, but intelligent choice of song and well executed. மகாகுருஜி, காதல் தோல்விக்கு வந்து நீங்கள் பாட்டு ஆரம்பத்தில் வந்து இட் டிட்ன்ட் ரியலி சவுண்ட் தட் வே பிகாஸ் த சாங் வாஸ் தட். பிக்சரோட பார்க்கும்போது அந்த கதை தெரிஞ்சால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பல்லவி கேட்டால் வந்து அது ஒரு தோல்வி பாட்டு மாதிரி தெரியல. ஐ மீன் கன்வென்ஷனலாக இருக்கிற பாடணும் இல்லை, ரொம்ப நல்லா பாட்டிங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் யூ குட் ரீப்ரொடியூஸ் தி ஒரிஜினல். நல்லா இருந்தது. Thank you so much for that wonderful performance. Please take a seat. Thank you.
நம்ம சாரேகாமாப்பா சேலஞ்ச் 2012 ஒரு ஸ்பெஷல் கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதான் ராம்கோ ஸ்பெஷல் கான்டெஸ்ட். பேசிக்கலி ராம்கோட டீலர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் நம்ம டாப் 13லேருந்து யார் டாப் 3 வருவாங்கன்னு உங்ககிட்ட இருக்க நியரஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் போய் நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஓட் பண்ணுற கண்டஸ்டன்ஸ் வந்து டாப் 3 கண்டஸ்டன்ஸாக வந்தாங்கன்னா யூ கேன் வின் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கோயிங் டு பேங்காக். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கேன் ஆல்சோ வின் prizes worth 10 lakh rupees. So make the most of this Ramco special contest. It's happening on Saregama Challenge 2012. அடுத்ததா வந்து பாட போறது லவ் ஃபெயிலியர் அவங்களுக்கு வரவே போறது இல்ல. பட் ஸ்டில் ஏன் இதை பாடுறாங்க அப்படின்னு தெரியல. பட் ஒரு பார்ட்டிசிபெண்டா வந்து பாட போறாங்க அர்ச்சனா. நெஞ்சே நெஞ்சே நெருங்கி விடு, நிகழ்ந்ததை மறந்து விடு. நெஞ்சே நெஞ்சே நெகிழ்ந்து விடு, நிஜங்களில் கலந்து விடு. கட்டி வைத்த காற்றே வந்துவிடு, கைகள் ரெண்டை ஏந்தினே, காதல் பேச்சை கேட்கிறேன். நெஞ்சே 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 நெஞ்சே. நீங்க வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி பாடுனீங்க. நீங்க ஃபீல் பண்ணது அங்க எப்படி பிடிச்சிருக்கு பாப்போம். ரெஹானா மேம். I wouldn't say this is her best performance. நிறைய மழுப்பல்கள் அங்கங்க. Mainly because you need lot of energy and you had to pull through the song which is slightly lacking in her. She could have picked up some other song to show her ability. நல்லா பாடுனீங்களா இன்னைக்கு? No sir, not well. இல்ல நல்லாவே பாடல. I have to be honest with you and you know that also. So better luck next time. மகா குருஜி.
இந்த பாட்டு வந்து பேசிக்கலி வந்து இது தமிழ் ஸ்டைல், ஹிந்தி பாட்டு கேட்குற மாதிரி ஒரு எனக்கு ஃபீல் இருந்தது இந்த ஸ்ட்ரக்சரே. அந்த ஹிந்தி பாட்டு பொதுவாக டு புல் ஆஃப் ஹிந்தி டைப் ஆஃப் சாங் நல்ல அந்த பிரெத் பவர், அந்த லங் பவர் வேணும் ஆக்சுவலி, நம்ம இழுத்து இழுத்து பாடுறதுனால. ஜட் சொன்ன மாதிரி வந்து அது கொஞ்சம் மழுப்பி அங்கங்கே மழுப்பல் பயங்கரமாக இருந்தது. அண்ட் யுவர் ஷார்ட் ஆஃப் பிரெத் ஆக்சுவலி மெனி பிளேசஸ். பட் ஐ திங்க் யூ வில் டூ பெட்டர் இன் ஃபியூச்சர். ஓகே அர்ச்சனா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே அர்ச்சனா பாடி முடிச்சாச்சு. அடுத்ததா நம்ம கண்டஸ்டன்ஸ் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் அவரை வந்து நம்ம மேடை கூப்பிடுறோம். மிஸ்டர் ஸ்னேகன், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி சமீனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க கேட்க கூச்சமாக இருந்ததான். நீங்கள் தமிழ் கிளாஸஸ் எடுப்பீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. தமிழ் நல்லா தானங்க இருக்கு. அவங்க தமிழ் நல்லா தானே சார். நீங்க தமிழ்நாடு தானே? தாத்தா பேரு பாப்பநாயம்பட்டி பழனிசாமி, பேசுறது என்னமோ ஜூரிக்ல இருந்து வந்த மாதிரி ஒரு சீன் போட்டு பேசுறான். நான் தமிழ் ஒரு அருமையான மொழிங்க. ஏன்னா எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் தமிழை ஈஸியாக வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். நான் கூட தமிழை பற்றி எழுதும்போது ஒரு கவிதை எழுதியிருந்தேன். தமிழன் கற்றது குற்றமா, தமிழை கற்றது குற்றமா? நாளும் கற்ற தமிழன் தான் தமிழ் பேச மறுக்கிறான். எங்கிருந்தோ வந்தவனெல்லாம் தமிழ் பேச கற்றுக்கொள்கிறான். ஆனால் சொந்த மொழியில் பேசதான் இவன் தான் அச்சப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சமீனாக்காகவே எழுதின மாதிரி இல்லை தெரியல. அதனுடைய தமிழ்ங்கிறது நீங்க நேசிக்க ஆரம்பிச்சாவே வந்துடும். உங்களுக்கு அறிமுகமான தாலாட்டும் உங்களை அடக்கம் செய்ய போகும் ஒப்பாரியும் தமிழ்ல தான் இருக்கு. பார்த்துங்க. இன்ஃபேக்ட் இது எங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது நீங்க இங்க இருந்தது. ஏன்னா வந்து லவ் ஃபெயிலியர் நீங்க சொன்ன மாதிரி அவசியமான வந்து பாடல்களோட வரிகளை முக்கியமா பாக்குற ஒரு இடத்துல ஒரு கவிஞர் இங்க வச்சது எங்களுக்கு பெரிய கௌரவமா இருந்தது. நீங்க இங்க உங்க நேரத்தை செலவழிச்சு இங்க வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் தான் ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கும் இந்த நிகழ்ச்சியை சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லணும். காதல் வந்து உலகத்தில் அழகான ஒரு விஷயம். நிச்சயமா காதலால வேண்டி சமுதாயம் கெட்டு போகிறது என்றால் அதை நான் நம்பவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா காதல் தான் மனிதனை அழகுபடுத்துகிறது, அறிவுபடுத்துகிறது, விரிவுபடுத்துகிறது, பறக்க செய்கிறது, உயர உயர செய்கிறது, அதை மீறி சிந்திக்க செய்கிறது. புதிய புதிய தத்துவங்களையும் புதிய புதிய அனுபவங்களையும் காதல் தான் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் விதைத்து கொண்டிருக்கிறது. எனவே காதலை காதலாய் காதலில் காதலியுங்கள். காதல் வெற்றி பெறுகிறது. காதலர்கள் தான் தோற்கிறார்கள். காதல் ஒருபோதும் தோற்பதில்லை. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸ்னேகன் சார், நீங்க ஒரு கவிஞனா சினிமா ஃபீல்ட்ல என்டர் ஆகி ஒரு ஞானி ஆயிட்டீங்க இப்போ. ஓகே, நம்ம வந்து சார் வந்து பாடியே தீரணும், நான் போக மாட்டேன். இல்லை ஸ்னேகன் சார், சொல்லுங்க சார். நீங்க பேசுற மாதிரி பேச தெரிஞ்ச நாங்கெல்லாம் பாட்டை விட்டுருவோம்னு நினைக்கிறேன். இது பாட்டு கேட்குற மாதிரியே இருக்கு நீங்க பேசுறது, அவ்வளோ அழகா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். நன்றி சார். ஓகே, இதை கொடுக்கறதுக்காக வந்து நீங்க வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கீங்க. அவர் டெஃபினட்டா அதை வந்து அப்ளைச் பண்ணுவாரு அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ அவரே வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறோம். கேன் ஐ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் உனிமேனன் சார் டு கம் ஆன் டு தி ஸ்டேஜ். வானம் எங்கும் உன் பிம்பம், ஆனால் கையில் சேரவில்லை. காற்றில் எங்கும் உன் வாசம், வெறும் வாசம். வாழ்க்கையில்லை உயிரை வேரோடு கிள்ளி, என்னை செந்தியில் தள்ளி, எங்கே சென்றாயோ கள்ளி. ஓயும் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடிவா. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். கடல் மேல் ஒரு துளி வீழ்ந்ததே, அதை தேடி தேடி பார்த்தேன். உயிரின் துளி காயும் முன்னே என் விழி உனை காணும் கண்ணே. என் ஜீவன் ஓயும் முன்னே ஓடோடிவா. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். கடல் மேல் ஒரு துளி வீழ்ந்ததே, அதை தேடி தேடி பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சமீனா, நீ வந்து டிஆரையும் என்னையும் கம்பேர் பண்ண. டிஆர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான காதலை பற்றி சொன்ன ஒரு தத்துவத்தை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். காதல்
அப்படின்றது ஒரு முறுக்கு மாதிரி. அதை நறுக்கன்னு கிடைக்கலன்னா கருக்குன்னு போயிடும். ஸோ எனக்கு பார்க்க வேண்டிய 7 பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஐ திங்க் இட்ஸ் டைம் டு சி ஹூஸ் ஃபார்ச்சூன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே. அது தவிர சத்யா ஏஜென்சிஸோட மோஸ்ட் ப்ராமிசிங் சிங்கர் ஆஃப் த டே யாருன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐ திங்க் ரிஹானா மேம், why don't you announce the fortune best performer of the day? Fortune best performer of the day goes to Praveen. இருதயம் அடிக்கடி இழந்தது என் பேனா, என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா. இருதயம் அடிக்கடி இழந்தது என் பேனா, என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா. சதியும் லயமும் ஒன்று சேர தகிட்ட ததுமி தகிட்ட ததுமி தான். 2500 worth gift voucher from Fortune. So Unimenan sir, I think it's time நீங்க வந்து சத்யா ஏஜென்சிஸோட மோஸ்ட் ப்ராமிசிங் சிங்கர் ஆஃப் தி டே யாருன்னு அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மோஸ்ட் ப்ராமிசிங் சிங்கர் இட்ஸ் none other than பிரியா. Okay, Priya, உங்களுக்காக சத்யா ஏஜென்சிஸ்ல இருந்து 15,000 rupees worth music system and a special hug from Rihanna ma'am. ஓகே, 2 ஸ்பெஷல் அவார்ட்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்ததா பாக்கி இருக்கிறது எலிமினேஷன். இன்னைக்கு யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கெட் a general opinion about இந்த எபிசோட், the love failure எபிசோட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு I will start with the lady first. ரெஹானா மேம். நான் நினச்சேன் இந்த செஷனில் ரொம்ப ரொம்ப நல்லா பாட போகிறாங்க எல்லாரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிறைய குறைகள் இருந்தது. எல்லாரும் நர்வஸ் ஆகிட்டாங்க எலிமினேஷன் அப்படின்னு சொன்ன உடனே. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக் இருந்தது. அண்ட் எனர்ஜி லெவல் வந்து ஓவரால் கம்மியாக இருந்தது. பட் சில ஸ்பார்க்ஸ் பார்க்க முடிஞ்சது, லைக் பிரியாஸ் ரெண்டிஷன் அண்ட் தென் ஸ்ரீஹரிஸ் அண்ட் ஆல்சோ எமோஷனில் கலக்கிட்டார் ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. ஆனால் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா I would say it's not up to the mark that I expected. இன்னும் கூட நல்லா பாடியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பாடியிருக்கலாம். ஏதோ சோகமான பாடல்களாக இருந்ததுனால எல்லோரும் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சா, டிப்ரெஸ்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. பட் they could have done better. இன்னும் கொஞ்சம் நல்ல சாங் செலக்ட் பண்ணி அது ஃபுல் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் சாங்ஸ் எல்லாம் எடுக்க தேவையில்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறையா நல்லா all the participants could have done justice to this round. Okay, Mahaguruji, உங்களோட opinion? And I also expected much better singing from everybody. அந்த அளவு இல்லை. Okay, I hope that you are all listening. கண்டிப்பா அடுத்த 6 பேர் வந்து டெஃபினட்டா நம்ம ஜட்ஜஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறவங்க யாரு சார்? இந்த டேஞ்சர் ஜோனில் வைக்கிறது இல்லைனா வந்து ரேட் பண்ணுறது எல்லாமே அந்தந்த பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கு. அப்புறம் ப்ளஸ் அவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி, அதாவது எல்லாத்தையும் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் as well as their அந்த டே பெர்ஃபார்மன்ஸஸ் ப்ளஸ் ஹவு தே ஆக்சுவலி ப்ராக்ரஸிங், அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கிறவங்க வந்து விஜயலட்சுமி. அடுத்ததாக டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது மேம், நீங்கள் சொல்லுங்கள். I thought Somasundar should be in danger zone. அப்போ தான் அடுத்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினச்சேன். அதனால I'm putting Somasundar in danger zone. இட்ஸ் குவைட் அன்ஃபார்ச்சுனேட். அதாவது நல்லா பாடக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஐ தாட் இன்னைக்கு வந்து அர்ச்சனா அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சா அன்னைக்கு couldn't sing. But since this being a competition, we have to put her in danger zone right now. ஓகே, நம்மளுடைய சோமசுந்தர், அர்ச்சனா அண்ட் விஜயலட்சுமி, அன்ஃபார்ச்சுனேட்லி 3 really nice performers. அவங்க இன்னைக்கு டேஞ்சர் ஜோனில் நிற்கிறாங்கன்னா just says that the competition is getting really really tough. And நீங்கள் செய்கிற
ஒரு சின்ன தப்பு இஸ் கோன் காஸ்ட் யூ ரியலி ஹார்ட். ஸோ இதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண போகிற 6 பேர் இருக்கீங்க. அவங்க அடுத்த எபிசோடில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஐ எம் ஷுர் தட் யூ கோன் மேக் தட் மேன் சிட்டிங் அவுட் தேர் ரியலி ப்ரவுட் இன் த நெக்ஸ்ட் எபிசோட். நீங்கள் அடுத்த 6 கண்டெஸ்டன்ஸ் பாடுறதுக்கும் அடுத்ததாக மொத்தமாக வீக்கில் யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் எலிமினேட் ஆக போகிறாங்க, யார் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸி சரிகமபா சேலஞ்ச் 2012 காம்ப்ளான் மெமரி லேனில் பார்க்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்காக யூ ஹேவ் டு ஸ்டே டியூன் டு ராம்கோ சூப்பர் கிரேட் சரிகமபா சேலஞ்ச் 2012 powered by Fortune Refined Sunflower Oil. World's first singer conductor Sunita. எனக்கு அப்படியே ஹரிஹரனுடைய குரல் கேட்டது. மிகப்பெரிய ஒரு போட்டி ஜி சரிகமபா. நிச்சயமாக the best have to come to the top. We have to shortlist now. 10 பேர்னா அடுத்த எபிசோடுக்கு போக போகிறாங்க. இன்னையே வந்து எனக்கு கட்டாகல 3 பெர்ஃபார்மன்ஸ் நீங்க வந்து கமெண்டே கொடுக்கல. ஐ ஃபெல்ட் வெரி பேட். வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுனா வின் பண்ணிடலாம்.